ஒரு பக்கம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவர், மாமியார். இன்னொரு பக்கம் நிலத்தை அபகரிக்க தனிநபர்கள் முயற்சி. உதவி செய்யாத காவல் உயரதிகாரிகள். செய்வதறியாமல் மருத்துவமனை வாயிலில் பெண் காவலர் கலங்கி நின்ற காட்சிகள்தான் இவை. கோவை சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் பேபி. இவரது கணவர் பொன்னுசாமி. அவருக்கு சொந்தமான மாச்சப்பாளையம் பகுதியில் உள்ள 2 ஏக்கர் தோட்டத்தை பொள்ளாச்சியை சேர்ந்த நாகராஜன் என்பவரிடம் 27 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்து பணம் பெற்றுக்கொண்டு அடமான கிரயம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. 27 லட்சம் ரூபாய் கடனுக்கு இதுவரை வட்டி, அசல் என சுமார் 70 லட்சம் ரூபாய் வசூலித்த நாகராஜன் நிலத்தை அவரது பெயருக்கு பத்திரம் எழுதி கொண்ட பின்னர் கோவையை சேர்ந்த நாசர் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலத்தை வாங்கிய நாசர் அவரது ஆட்களுடன் சென்று தோட்டத்தை சுற்றி கம்பி வேலி அமைத்தபோது தலைமை காவலர் பேபியின் கணவர் பொன்னுசாமி அவர்களை யார், எதற்கு வந்தீர்கள் என விசாரித்திருக்கிறார். அப்போது நாசர் நிலத்தை வாங்கியிருப்பதாக கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொன்னுசாமி மற்றும் அவரது தாயார் தனலட்சுமி மனமுடைந்து பயிர்களுக்கு தெளிப்பதற்காக வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு போராடி உள்ளனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் இருவருக்கும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. என்ன பண்றீங்க? கீழே ஓடாட்டி என்ன குடிமா வா குடிமா குடிமா தட்டி விடு. இந்த வேலை பண்ணுறக்கா வந்துக்கிறீங்க. வருஷம் 7வது மாதம் 27 லட்ச ரூபாயின் பேரில் கிரைம் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. அந்த நாகராஜுங்கிறவங்க வந்து 70 லட்சம் வரைக்கும் வட்டி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நாகராஜ் வந்து நாசருங்கிற ஒரு பாய் குரூப்புக்கு கிரைம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இன்றைக்கி காலையில் என் தோட்டத்துக்குள்ளே போய் கம்பி வேலி போட போய் எங்கள் மாமியார் கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட பிரச்சனை பண்ணி எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரரும் மனசு கொடுத்து பாய்சன் சாப்பிட்டு ஜிஹெச்சில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. விஷயம் அறிந்து கணவர் மற்றும் மாமியாரை பார்க்க பணியை பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடோடி வந்த தலைமை காவலர் பேபி காவல்துறையில் பணிபுரியும் தன்னிடம் இதுகுறித்து முன்னரே கூறியிருந்தால் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பேன். ஆனால் தற்போது குடும்பத்தினரை விஷம் குடிக்கும் அளவுக்கு தள்ளிவிட்டு தங்களது சொத்தை அபகரிக்க முயல்வதாகவும் இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். தோட்டத்துக்குள்ள பூந்து எனக்கு நாசம் பண்ணணும், என் சொத்தத்தை பிடுங்கணுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பேன். கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் மரத்து குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ தோட்டத்துக்குள்ளே பூந்து என் வீட்டு எல்லாம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. காவல் அதிகாரி கிட்ட சொன்னேன், இன்னும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்க தோட்டத்துக்குள்ள இன்னும் கம்பி வேலி போட்டுட்டு இருக்கிறாங்க. காவலரான தனக்கே காவல்துறையினர் நீதி வழங்க மறுப்பதாக கூறிய சுந்தராபுரம் காவல் நிலைய தலைமை காவலர் பேபி எதற்கு இந்த காக்கி சட்டை போட்டிருக்கேன் என தனக்கே தெரியவில்லை என்றும் உயரதிகாரிகள் மதுக்கரை காவல் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதாக கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் தனது புகாரை என்னவென்று கூட கேட்கவில்லை என்று அவர் கண் கலங்கினார். என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ என் புருஷன் பொழைப்பானான்னு எனக்கு தெரியல. என் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் எந்த நடவடிக்கையும் எனக்கு தெரியல. மதுக்கரை ஸ்டேஷன்லேருந்து என் வீட்டுக்கு யாரும் ஒன்றும் போகல. நான் காக்கி சட்டை எது போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ அனாதையார் ரோட்டில் நின்றுருக்கிறா ஜிஹெச்சில். உயரதிகாரிகள் இருந்தும் தனக்கு யாரும் உதவவில்லை என்றவர் தற்பொழுது புகார் அளிக்க செல்லவா அல்லது கணவரை காப்பாற்ற மருத்துவமனையில் இருப்பதா என தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக கதறி அழுதது அங்கிருந்த பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த சுச்சுவேஷன் இருக்கும்னே தெரியல. நான் இங்கே வந்து என் வீட்டுக்காரரை பார்க்குறதா, தோட்டத்துக்கு போய் அங்கே இதை பார்க்குறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உயர் அதிகாரிகளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு எது நல்லது பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. அதனால் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு.